கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பற்றி, அதுவும் முக்கியமாக ஹெர்பல் சிகரெட் பற்றி. சரி, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ஹெர்பல் சிகரெட்டுங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. முந்திலாம் வந்துட்டு ஹெர்பல் டீ, ஹெர்பல் காஃபி, ஹெர்பல் மெடிசன், ஹெர்பல் சோப்பு, ஹெர்பல் சூப்பு அப்படின்ட்டு என்னெல்லாமோ கொண்டு வந்தாங்க. இப்போ இது என்னடா ஹெர்பல் சிகரெட் அப்படின்னு பார்த்தோம்னா அது லைக் ஹெர்பலாகவே பண்ண ஒரு சிகரெட். ஆமாம், இது நார்மல் சிகரெட்டை விட நல்லது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இதில் எது உண்மை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, முதலாவது நார்மல் சிகரெட். நார்மல் சிகரெட்டில் என்ன எடுக்கும்? நார்மல் சிகரெட்டில் டொபாக்கோ இருக்கும், புகையிலை. ஸோ இந்த புகையிலை தான் என்னென்னா உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க. ஏன்? புகையில நிக்கோட்டின் இருக்குது. ஸோ இந்த நிக்கோட்டின் கேன்சர் உருவாக்கும், இல்லை டிபி உருவாக்கும் அப்படிங்கிறது சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மை இல்லை. நிக்கோட்டின் உங்களுக்கு கேன்சர் உருவாக்காது. நிக்கோட்டினில் ஆக்சுவலி நிக்கோட்டின் அப்படிங்கிறது என்னென்னா அது ஸ்டிமுலண்ட் ட்ரக்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோன்னா இந்த ட்ரக் நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷனையும் பாடியோட ஃபங்க்ஷனையும் கொஞ்சம் வேகப்படுத்தி கொடுக்கும். இதுதான் நிக்கோட்டின். அது மட்டும் இல்லாமல் இந்த நிக்கோட்டினுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டினா, அது நிக்கோட்டின் இருக்கிற இந்த சிகரெட்டையோ இல்லை ஃபுட்டையோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம அடிக்ட் பண்ணி விடும். நிக்கோட்டின்ங்கிறது வெறும் டொபாக்கோவில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபுட்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்ஸ் நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டொமேட்டோவாகட்டும், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேப்சிகம், காலிஃப்ளவர், கேபேஜ், ஈவன் டீயில் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள்லேயே நிக்கோட்டின்கிறது இருக்குது. அதனால் நிக்கோட்டின்கிறது உடம்புக்கு கெடுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த நிக்கோட்டின்கிற கண்டென்ட் டொபாக்கோ அந்த புகையிலையில் மற்ற ஃபுட்ஸில் இருக்கிறத காட்டிலும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிக்கோட்டின் அப்படிங்கிறது அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோன்னா, நான் சொன்ன மாதிரி தான் அது ஒரு ஸ்டிமுலண்ட் ட்ரக்னு சொன்னேன். அதனால் இது என்ன பண்ணோன்னா நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனையும் ஹார்ட் ஃபங்க்ஷனையும் இது எஃபெக்ட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ரீசன் நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால என்ன முக்கியமான காம்பனண்ட் எது நம்மளுக்கு கேன்சர் உருவாக்குது இல்லை லங்கில் ப்ராப்ளம் உருவாக்குதுன்னா அந்த புகையில் வரக்கூடிய தாருங்கிற கண்டென்ட் ஒன்று. ரெண்டாவது கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் மூணாவதாக சொல்லணுன்னா இது தவிர நிறைய கெமிக்கல்ஸ் இந்த சிகரெட்டோட ஸ்மோக்கில் இருக்கும். இதை நம்ம இன்ஹேல் பண்ணுறனால தான் இந்த கேன்சர், லங் ப்ராப்ளம்ஸ்லாம், அதாவது நுரையீரலில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் இதனால தான் நடக்குது, நிக்கோட்டின்னால் கிடையாது. சரிங்களா? இது நார்மல் சிகரெட்டை பொறுத்தளவுக்கு இது உண்மை. ரெண்டாவது, இப்போ ஹெர்பல் சிகரெட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஹெர்பல் சிகரெட்டில் ஆக்சுவலி என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, லவங்கம், பட்டை, ஏலக்காய், க்ரீன் டீ லீவ்ஸு, அதுக்கப்புறம் லாவெண்டர் லீவ்ஸு, மக்வர்ட்னு ஒன்று இருக்குது, டாமியானா, அப்புறம் பெப்பர்மெண்ட்டு, துளசி, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி அதை ரோல் பண்ணி அதை ஹெர்பல் சிகரெட் அப்படின்றாங்க. இந்த ஹெர்பல் சிகரெட்டில் புகையிலைங்கிறது சேர்க்க மாட்டாங்க. சரி, புகையிலை சேர்க்கலை, அதனால் இதில் நிக்கோட்டின் கண்டென்ட் இருக்காது, அதனால் இது நல்லது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கிங்காக ஒன்று சொல்கிறேன். இந்த ஹெர்பல் சிகரெட்டில் இருக்கக்கூடிய இந்த லாவெண்டர் லீவ்ஸு, மக்பர்ட்டு, டாமியானா, இந்த மாதிரியான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் சொன்னல, இந்த ஹெர்பல்ஸ் என்ன பண்ணுன்னா இதுவுமே ஒரு அடிக்டிவ் ஏஜென்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது என்ன பண்ணோன்னா இதை நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது இது என்ன பண்ணோன்னா அதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி இதை ஒரு அடிக்ஷனாக கொண்டு வரும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் உள்ள இந்த நிக்கோட்டின் கண்டென்ட்டோ இல்லை இந்த அடிக்டிவ் ஏஜென்ட்னால நம்மளுக்கு டிபியோ இல்லை கேன்சரோ இந்த மாதிரி உடம்புக்கு கெடுதலான விஷயங்கள் வரப்போகிறது இல்லை. நான் உண்மை என்னென்னா அதில் வரக்கூடிய ஸ்மோக்கை ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்கள் மேலே கொஞ்சம் கரியாக படியும். ஸோ இந்த கறி தான் நம்ம ஸ்மோக் பண்ணும்போது நம்ம இன்ஹேல் பண்ணும்போது உள்ளே போய் நம்மளுக்கு கரியாக படியும். இது நம்ம சுவாசித்து உள்ளே எடுக்கிறனால லங்ஸில் போய்ட்டு டெபாசிட் ஆகும். அண்ட் ஃபுல்லாகவே நம்ம மூச்சுக்குள்ளாய் ஃபுல்லாகவே இது இருக்கும். ஸோ இது உள்ளே இருந்து கொஞ்சம் நாளாக உள்ளே ரியாக்ட் ஆகி அதுதான் ஒரு கேன்சராகவோ இல்லை வேறு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளமாகவோ மாறும். சரிங்களா? இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணிடுறோம். ஆனாலுமே இந்த ஹெர்பலான சிகரெட்லேயும் சரி, நார்மலான சிகரெட்லேயும் சரி, இந்த தார் கண்டென்ட்னு சொன்னலாம். தார் கண்டென்ட்னா ஒன்றுமே இல்லை, அந்த கறி தான் தாருன்னு சொல்லுவாங்க. கார்பன் மோனாக்சைடுங்கிறது அது ஒரு விஷ வாயு மாதிரி.
மாதிரி சரிங்களா. ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு ஆகட்டும், இல்லை தார் கண்டென்ட் ஆகட்டும், இல்லை நிக்கோட்டின் ஆகட்டும், இல்லை வேறு அமீன்ஸ் ஆகட்டும், இல்லை இது கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு காம்பனண்ட்டாக எடுத்துக்கிட்டாலுமே ஆல்மோஸ்ட் நார்மல் சிகரெட்டும் சரி, இல்லை வந்துட்டு இந்த லைக் ஹெர்பல் சிகரெட்னு சொல்லக்கூடிய இந்த சிகரெட்லேயும் சரி ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹெர்பல் சிகரெட்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஈவன் சிகரெட்டாக இல்லைனாலும் சரி, நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்னு ஜஸ்ட் பேர் போட்டாங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு கூட சிலர் பார்க்காம வாங்கிடுவாங்க. ஈவன் தான் அதில் என்ன இருக்குது, இப்போ நான் சொன்ன மாதிரி ஹெர்பல் சிகரெட்னா இதில் வந்து லவங்கம், பட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கூட வாங்கி யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியது வந்துட்டு என்னன்னே தெரியாமல், நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மோக்கில் இருக்கக்கூடிய தாரு, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து கேன்சர் உருவாக்குறதுக்கு ரீசனை சொன்னேன். ஸோ கேன்சருக்கு ப்ராப்ளம் என்னன்னே தெரியாமல் சரி ஓகே இதில் வந்து ஹெர்பலான ப்ராடக்ட் இருக்குது, இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு ஹெர்பல் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை ஆர்கானிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒரு நோய் பிரச்சனைக்கு வந்துட்டு எது வந்து மூல காரணமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நார்மலி ஹெர்பல் ப்ராடக்ட்னு போட்டோன்னு நம்ம பீப்புள் கோ எப்படி சொல்கிறது, டக்குன்னு போயிட்டு வந்துட்டு எல்லாருமே ஓகே இது உடம்புக்கு நல்லதுப்பா, இது வாங்கினா நான் வந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே போய் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதை அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் உண்மை என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. என்ன கேட்டால் வந்துட்டு நார்மல் சிகரெட்டாக இருந்தாலும் சரி, ஹெர்பல் சிகரெட்டாக இருந்தாலும் சரியுமே ரெண்டுலேயுமே நீங்கள் புகையை வந்து உள்ளே இன்ஹேல் பண்ண தான் போகிறீங்க. கண்டிப்பாக ரெண்டுமே வந்து உடம்புக்கு கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட லைஃபு, உங்களோட ஹெல்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்ன உண்மையோ அதை நான் சொல்லிட்டேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. யூஸ் பண்ணுங்கள் இல்லை விட்டுருங்க, அது உங்களோட டெசிஷன். நான் யாரையும் கம்பல் பண்ணல. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு நான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். Until then, bye bye.